Hello friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு செம கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. இதை வந்து நம்ம கேபேஜ் வச்சு செய்ய போறோம். நாம செய்ய போறது கேபேஜ் 65. முன்னாடி நம்ம சேனல்ல நம்ம ஆயிஸ்டர் மஷ்ரூம் 65 போட்டிருக்கோம். ஆனா ஆயிஸ்டர் மஷ்ரூம் எல்லா பக்கமும் கிடைக்கிறது இல்ல. செம டேஸ்டியா இருக்கும். உங்களுக்கு ஆயிஸ்டர் மஷ்ரூம் கிடைக்கலையா? அப்ப கேபேஜ் வச்சு இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி இருக்கும். செம கிறிஸ்பியா, செம டேஸ்டியா. கொஞ்சோண்டு கேபேஜ்லயே உங்களுக்கு நிறைய கிடைக்கும். சரி வாங்க டிலே பண்ணாம இந்த சூப்பரான கேபேஜ் 65 எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்றதுக்கு இதுல வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்திக்கலாம். இதுல நம்ம கலர் எதுவும் ஆட் பண்ண போறது இல்ல, அதனால நான் காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணிருக்கிறேன். நீங்க வந்து நார்மல் சில்லி பவுடரும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்திக்கோங்க. இது கூட கார்ன்ஃபிளவர் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், மைதா மாவு வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். 3/4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துறேன். நீங்க இது கூட கடலை மாவு கூட சேர்த்தலாம் கொஞ்சமா. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இதுல ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடாப்பு சேர்த்துறேன். இந்த சோடாப்பு சேர்த்துனீங்கன்னா இன்னும் நல்ல கிறிஸ்பியா வரும், ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பியாவே இருக்கும். வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க சோடாப்பு அவாய்ட் பண்ணிடலாம். இதுல ரொம்ப கம்மியா தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போறோம். ஒரு பேஸ்ட் மாதிரி, நிறைய தண்ணி விட்டுறாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கணும். நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க, பஜ்ஜி மாவு மாதிரி ரொம்ப தண்ணியாவும் இல்லாம இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியான ஒரு பேட்டர் மாதிரி இருக்கணும். இப்ப இதுல நான் வந்துட்டு ஒரு 150 கிராம் அளவுக்கு முட்டைக்கோஸ், பாத்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் பெரிய பெரிய துண்டா நறுக்கிருக்கிறேன். இந்த மாதிரி ரொம்ப சன்னமா பொடியா நறுக்காம கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா நறுக்கிக்கோங்க. இப்ப இது இதுல சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். முட்டைக்கோஸ்ல ரொம்ப ஈரம் இல்லாம பாத்துக்கோங்க. இப்ப இத வந்துட்டு இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி பெருசு பெருசா இருந்தாதான் உங்களுக்கு வந்துட்டு தனித்தனியா உழுவும். நம்ம பொரிக்கும் போது ரொம்ப சன்னமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மொந்த மொந்தமா விழும், பக்கோடா மாதிரி. இந்த மாதிரி போட்டீங்கன்னா ஒரு 65 ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு, சில்லி மாதிரி. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. வடைச்சட்டியில எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் டீப் ஃப்ரை பண்றதுக்கு. இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடா இருக்கணும். ரொம்ப மீடியம் ஹீட்ல எல்லாம் போட்டுறாதீங்க, எண்ணெய் அப்சர்வ் பண்ணும். இது நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம கலந்து வச்சிருக்கிற இந்த முட்டைக்கோஸ் வந்துட்டு போடலாம். முடிஞ்ச அளவுக்கு சிங்கிள் சிங்கிளா விழுற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஊற்றி விட்டு இப்படி போடலாம். இதை வந்துட்டு நம்ம அடுத்த சைடு ஃபிளிப் பண்ணி விடலாம். நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை ஆகணும், அது வரைக்கும் நம்ம இதை வந்துட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி பபிள்ஸ் ஓரளவுக்கு அடங்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை ஆகணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 4 to 5 minutes ஆகும் இது ஃப்ரை ஆகுறதுக்கு. இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி எண்ணெய் ட்ரெயின் பண்ணிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர்ல வச்சுருங்க. பாருங்க சூப்பராக நம்மளோட முட்டைக்கோஸ் 65 ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்க போறோம். இதோட சூப்பரான கேபேஜ் 65 ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பியாவே அப்படியே இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளவு கிறிஸ்பியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கு மேல நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ண கருவேப்பிலை வச்சு நம்ம கார்னிஷ் பண்ணிடலாம். நம்ம கிறிஸ்பியான கேபேஜ் 65 ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you for watching this video viewers. Bye bye.